ராமநாதபுரம் மாவட்டத்தில் மனைவியை கூலிப்படை ஏவி கொலை செய்த ராணுவ வீரர் உண்மை அம்பலமானதை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ஆள் வைத்து வெட்டி கொள்ளும் அளவுக்கு கணவன் மனைவி இடையே நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே நரிப்பையூர் வெட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயகோபால். இவர் உத்தராகண்ட் எல்லை பாதுகாப்பு துணை ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி 36 வயதான ஜெர்மின். இருவரும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 14 வயதில் மகள் மற்றும் 10 வயதில் மகன் உள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் ஜெர்மின் தனது குழந்தைகளுடன் உணவு அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 2 பேர் வீட்டிற்குள் புகுந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஜெர்மினை அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றனர். குழந்தைகளின் கண்முன்னே நடந்த இந்த கோரச் சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாயல்குடி போலீசார் ஜெர்மினியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த படுகொலையை அரங்கேற்றியவர்கள் யார்? எதற்காக இந்த கொலையை செய்தனர்? கொலைக்கு காரணம் என்ன என்பன போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். இதனிடையே ஜெர்மின் பெற்றோர் அளித்த புகாரில் ஜெர்மினை அவரது கணவர் விஜயகோபால் தான் கூலிப்படை அமைத்து கொலை செய்துள்ளார் என திட்டவட்டமாக கூறியிருந்தனர். ஜெர்மினை அவரது கணவர் விஜயகோபால் பலமுறை துன்புறுத்தி இருப்பதாகவும் சில நாட்களுக்கு முன்பு கூட அவரை லாரி ஏற்றி கொல்ல முயன்றதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். இதையடுத்து உத்தரகாண்டில் பணியில் இருந்த விஜயகோபாலை சாயல்குடி போலீசார் வரவழைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. திருமணமாகி குழந்தை பிறந்த சில ஆண்டுகளிலேயே விஜயகோபாலுக்கும் ஜெர்மினுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகளுடன் பிரிந்து சென்ற ஜெர்மின் தனது பெயரில் வீடு கட்டப்பட்டிருந்ததால் அந்த வீட்டையும் அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு விவாகரத்து கோரிய ஜெர்மின் தனக்கு மாதந்தோறும் 17,000 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார். இந்நிலையில் அவர் பலருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்ததாக விஜயகோபாலுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் தனது குடும்பத்தினருக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டதாக மன உளைச்சல் அடைந்துள்ளார். ஒரு கட்டத்தில் வெறுப்பின் உச்சத்திற்கு சென்ற விஜயகோபால் மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டு கூலிப்படையை ஏவி கொன்றதாக விஜயகோபால் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து விஜயகோபாலை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். அவரது தந்தை பயனன் உள்ளிட்ட 4ற்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.